ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மார்னிங்கே ஒரு பார்சல் வந்துச்சு. நான் போட்ட ஆர்டர் தான் இது. எப்போயுமே மீஷோவில் போட்டேன்னா தனித்தனியாக தான் வரும். இந்த தடவை என்னன்னு தெரியல, ஒரே இதுலேயே 3யுமே அனுப்பிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கிறேன், ஒன்று ஆசைக்கு வாங்கியிருக்கேன், இன்னொன்று பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வாங்கியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன், யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த கற்பூரம்லாம் வச்சு இதில் வச்சிட்டோம்னா அந்த வாசனை அப்படியே வரும், கற்பூரம் கரைஞ்சி அதில். அது ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்மெல் வந்து. நான் வந்து இதில் கற்பூரம் மட்டும் இல்லை, இதெல்லாம் ஸ்மெல் எனக்கு பிடிக்குமோ எல்லாத்தையும் அதில் வச்சு பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். பார்த்துட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வருது அப்படிங்கிறத. செகண்ட் பார்சல் பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தம்பு அப்பாவுக்காக வாங்கினேன். அது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. அதனால் அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி டியூப்பில் பிடிச்சி ஸ்ப்ரே பண்ணுறோம், இல்லை பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதுக்கு பதிலாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டியூப்பில் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே வந்து நல்லா சூப்பராக 3 ஸ்பீடில் வரும் நமக்கு. கார் வாஷ் ஸ்ப்ரே கன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த ஸ்ப்ரே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு மாட்டுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 இது கொடுத்துருக்குறாங்க. டியூபோடு வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அது கார் வாஷ் பண்ணல நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் ஃபிக்ஸ் ஆகுது. இதை நம்ம இப்படி டேர்ன் பண்ணுறப்ப அது ஸ்பீடு ஒவ்வொரு லெவல் வந்து மாறும். நல்லா மெல்லிஸாக ஃபோர்ஸாக அடிக்கணுன்னாலும் அடிக்கும், இல்லை ஸ்ப்ரே மாரி அடிக்கணுன்னாலும் அடிக்கும். அந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. அது வந்து நான் மாட்டிட்டு கார் வாஷ் பண்ணையில் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா இருக்கா இல்லையான்னு அப்போ சொல்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸ்க்கு உள்ள ரேட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் 3மே. இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து அதை எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறாங்க. அது பின்னாடி வந்து இந்த ஷீட்டை வந்து கொடுத்து கேன்வாஸ் ஷீட் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் நிலையில் வந்து நான் பண்ணதை தான் மாட்டியிருக்கிறேன். இது ரொம்ப வருஷமாக இது மாட்டியிருக்கிறேன். அது அப்படியே தான் இருக்குது எல்லாமே. இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டான அட்டையை வச்சு நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். இதை கீழே தொங்குற அந்த பெல் எல்லாமே வந்து குல்லிங் பேப்பர் வச்சு நான் பண்ண ஜிம்கா மாரி பண்ணி அதை ஒரு பெல் மாரி மாட்டியிருந்தேன். இதுதான் ரொம்ப வருஷமாக மாட்டி வச்சுருக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ வந்து இதை வந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே மாவிளை தோரணம் கட்டின மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது தாமரைப்பூவும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த நடுவில் வந்து ஜெவந்தி பூ மாரி இருக்குது இல்லையா, அது மட்டும் பார்த்திங்கன்னா ஷீட்டு. அது மாட்டுறதுக்கு இந்த மாதிரி 2 பக்கம் ரிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த சைடு நான் ரிங் மாட்டிட்டு இந்த சைடு மாட்டினேன். நிலைக்கு வந்து கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சு, ஆனால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நிலையில். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் பார்சலில் வந்ததுனால எல்லாம் வந்து கொஞ்சம் வளைஞ்சி இருக்குது. இந்த இலையெல்லாம் நல்லா ஒரு இது நீவி விட்டு வச்சோம்னா கரெக்டாக நேராக வந்துடும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்தோன்னே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சூடம் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன்.
ஃபஸ்ட்டு 2 சூடம் மட்டும் வச்சு பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு 2 சூடம் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சேன். வச்சா அது வந்து அப்படியே மெல்ட் ஆகி அந்த வாசனை வந்து மைல்டாக வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா இன்னும் நல்லா ஸ்மெல் வேணும்னு தோணுச்சா, அதனால் என்ன பண்ணிவிட்டேன், இது கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன். அந்த ஹீட் வந்து அந்த மேலே இருக்கிற குட்டி பிளேட்டுக்கு போய் அதில் இருக்கிற சூடை வந்து அப்படியே மெல்ட் ஆகி பாருங்க ஃபுல்லாக போயிடுச்சு. திரும்ப வந்து நான் வைக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கிறேன்னா கிராம்பு எடுத்துருக்கிறேன். கிராம்பையும் சூடத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு. கை என்ன மஞ்சளாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஏங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் நான் மஞ்சளாக என் கை இருக்குதுன்னு. இந்த கிராம்பு போட்டுட்டு அது கூடவே சூடத்தையும் போடுவோன்னு சொல்லி போட்டால் 2ம் சேர்ந்து வாசனை வரட்டும்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வாசனை. 2ம் சேர்ந்து வரையில் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த புகை வர்றது உங்களுக்கு தெரியுதா, அது அப்படியே மெல்ட் ஆகி அந்த புகை வருது அதுலேருந்து. பசங்க யாரும் கை வச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அது வந்து ஹீட் ஆகி அதில் தான் நமக்கு வந்து இது ஸ்மெல்லே வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு இதில் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு பார்த்துட்டு நீங்கள் வாசனை எது பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பொங்கல் அப்போ வந்து மஞ்சள் கொத்து வாங்கியிருந்தோம்ல, மஞ்சள் கொத்தில் வந்து 2 கொத்து மஞ்சள் கொத்து வாங்கியிருந்தது. அதில் இருக்கிற மஞ்சள் எல்லாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பயே சீவி எடுத்துட்டேன். அப்போ சீவுறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா கத்தியால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக சீவி எடுத்துட்டேன். அப்போ தான் சீக்கிரம் காயும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாம் சூப்பராக நல்லா காஞ்சிருச்சு. சவுண்டே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா காஞ்சி மொறுன்னு காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். சின்ன ஜார் இருக்கு இல்லையா, அதுக்கு 1 ஜார் அளவுக்கு தான் வந்துச்சு. 2 இதுவும் சேர்த்தே இவ்வளோ தான் வந்தது. சரி பரவாயில்ல, இது வந்ததை அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரைச்சி எடுத்தேன். சூப்பராக சளிச்சு எடுத்தால் மஞ்சள் வந்து அவ்வளோ வாசனை. வீட்டில் அரைக்கிற மஞ்சள்னாலே தனி வாசனை தான். சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா குடியாத்தத்தில் கைலி வாங்க போயிருந்தோம். அந்த பக்கம் போகிறப்ப கைலி வாங்கிட்டு வரலான்னு குடியாத்தம் போயிருந்தோம். அப்போ வந்து நான் வந்து ஒரு ஹோல்சேல் இதில் தான் போய் நாங்கள் எடுத்தோம். அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா கைலி அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. கலர்ஸு நிறைய அவங்கள்ட்ட வந்து 40 கலர்ஸ் இருக்குதாம். அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் கைலியில் கூட 40 கலர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கைத்தறியும் இருக்குது, மிஷின் தறியும் இருந்துச்சு. ஆனால் வந்து கைத்தறி தான் நாங்கள் வாங்கினோம். அதுதான் வந்து குவாலிட்டி இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கைத்தறி ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வருது. அது இருக்கிற வரைக்கும் நம்ம வாங்கி அனுபவிக்கலாம் அவ்வளோதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் கைத்தறி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கைத்தறி தான் வேணும் அப்படின்னு சொல்லி போய் அங்கே வாங்கிட்டு வந்தோம். எப்பயுமே வந்து தம்பு அப்பா வந்து அங்கே தான் வாங்குவாங்க, குடியாத்தத்தில் தான். அங்கே தான் வந்து நல்லாயிருக்கும் கைலி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நெய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகளில் நீங்கள் நெய்கிறது பார்க்கலாம். அவங்கள்ட்டே கூட நேரடியாக போய் வாங்கலாம். இல்லை இந்த ஹோல்சேலில் இவங்கள்ட்டையும் கூட வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஒவ்வொரு கலராக இருக்கட்டும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அந்த கைலியை வந்து ஓரம் அடிக்கணும். அப்படியே கட்டிக்க முடியாது இல்லையா. இதுக்கு வந்து கைலி தைக்கிறதுக்குன்னே ஒரு தையல் சொல்லுவாங்க. அது பேரே கைலி தையல்னே சொல்லுவாங்க, கைலி அடிக்கிறது அப்படின்னு. அது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் தைக்கிறப்ப எடுத்தேன். உங்களுக்கு கைத்தறினாலே அதோடய குவாலிட்டி வந்து சூப்பராக தான் இருக்கும். இல்லை நீங்கள் கைத்தறியா இல்லை மிஷின் இதுவான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த துணியோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? வரிசையாக ஊசியால் குத்துற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். கைத்தறியில் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். அவங்க இழுத்து கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அதில் குத்தி இழுத்து கட்டியிருப்பாங்களாம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைத்தறினா இந்த மாதிரி ஹோல்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது கைத்தறி அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துகிட்டு திருப்பிக்கிறேன். அதாவது உள் பக்கத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு 2 ஓரத்தையும் அடிக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சு சாதாரணமாக நம்ம சேர்க்குறப்ப இதுமாரி ஒன்றா வச்சு அடிப்போம்ல, அதுமாரி அடிக்கக்கூடாது. கொஞ்சம் நவுத்திக்கோங்க. ஒரு துணிக்கு இன்னொரு துணிக்கும் கொஞ்சமாக இடம் விட்டு நவுத்திக்கோங்க. ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக விட்டாலே போதும். இந்த அளவுக்கு நீங்கள் இடைவெளி விட்டுட்டு இதை வந்து அப்படியே ஒரு மடிச்சுக்கோங்க. அது எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா அந்த துணி, அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதில் அப்படியே நேராக ஒரு தையல் போட வேண்டியதான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் அப்படியே நேராக நீங்கள் அடிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். நீங்கள் மெல்லிஸாக தைக்கிறப்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தையலே உங்களுக்கு நல்லா வரும். அதனால தான் இந்த அளவு போதும் உங்களுக்கு. இந்த அளவு வச்சுட்டு நீங்கள் தைச்சிட்டு இப்படி தைச்சி முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. மடித்து தைச்சிங்கன்னா அந்த ஓரத்துலேயே கரெக்டாக தைச்சிட்டே வந்தீங்கன்னா அழகாக நல்லா படிஞ்சாப்பில் வரும் உங்களுக்கு.
நைட்டியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி கலர்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, ஓ கைலியில் கூட 40 கலர்ஸ் இருக்குதா அப்படின்னு யோசித்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா டிசைன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு கைலியில் கவனித்து பார்க்குறப்ப. நமக்கு எப்படி நைட்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக அதுமாதிரி ஜென்ஸுக்கு கைலிங்கிறது வீட்டில் போட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அடித்து முடித்த பிறகு நல்லா விரிச்சுக்கோங்க. துணியை விரிச்சுக்கிட்டு எந்த பக்கம் மடிச்சிங்களோ அதே பக்கத்தில் இந்த நிற்கிறது நேராக நிற்கிது இல்லையா, அந்த துணியை எந்த பக்கம் ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிங்களோ அதே பக்கம் மடிச்சுக்கோங்க. கையில் நல்லா விரிச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா அது அப்படி படிஞ்சு வரும் உங்களுக்கு. மடிச்சுட்டு அந்த ஓரத்துலேயே அப்படியே நீங்கள் தைச்சிட்டு வர வேண்டியதான். உள் பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 தையல் விழும். இதனால் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் முதல்ல மடித்து தைச்ச அதே பக்கத்துலேயே விரித்து வச்சுட்டு கையிலேயே நீங்கள் அதே பக்கம் இந்த துணியை மடித்து விட்டுட்டு தைச்சிட்டே போக வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இது. உங்களுக்கு தையல் தெரியும், நார்மலாக பேசிக் இது தெரியும்னாலே போதும். நீங்கள் இந்த இது நீங்களே தைச்சிடலாம். கையிலையெல்லாம் வெளியில் கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளே இதுமாரி தைச்சி எடுத்துடலாம். இப்போ தைச்சி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் இந்த மாதிரி 2 தையல் இருக்கும் உங்களுக்கு. படிஞ்சாப்பிலே இருக்கும் பாருங்கள், எழும்பிலாம் இருக்காது, நல்லா படிஞ்சாப்பில் இருக்கும். 2 தையல் தெரியும் உள் பக்கம். அதே நீங்கள் வெளிப்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தையல் தான் இருக்கும். 2 தையல் தெரியவே தெரியாது உங்களுக்கு. இவ்வளோ தான். இதுதான் கைலி தையல்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே தைச்சி எடுத்துட்டேன். இருக்கிற சைஸ் என்ன, நீ இருக்கிற சைஸ் என்ன, அது இருக்கிற சைஸ் என்ன, இதுக்கு போய் நீ பயப்படலாமா? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அவசியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பகல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான டியூட்டி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு தான் படுக்கணும். அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுங்க அடிக்கிற லூட்டியை பாருங்கள், பயங்கர விளையாட்டு சுட்டியாகிடுச்சுங்க. வர வர பயங்கர சுட்டியாகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே போல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தையல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.